சரகலை இப்போ நடத்தியிருந்தேங்க. அந்த வகுப்பு முடித்தோடனே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து எல்லாரும் கேள்வி கேளுங்கன்னு சொல்லியிருந்தேன். எல்லாரும் கேள்வி கேட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிஸி ஆகிட்டேன். அப்போ கொஞ்சம் யோசிக்கிறேன். நிறைய பேர் கேள்வி கேட்டு பதில் சொல்ல முடியலைங்க. பாருங்கள், திங்க் பண்ணுறேங்கிறேங்க. அப்போ எனக்கு மன உளைச்சலாக இருக்குது. ஐயோ, நம்ம நம்பி எவ்வளோ பேர் கேள்வி கேட்குறாங்க, பதில் சொல்ல முடியலையேன்னு. அவங்களும் சார் என்ன சார் கேள்வி கேட்டு ஒரு வாரம் ஆச்சு பதில் வரலன்னு மெசேஜ் போடுறாங்க. புரிஞ்சுக்கிறது இப்படியெல்லாம் நான் சால்வ் பண்ணுறேன். ஆனால் திங்க் பண்ணுறேங்க. திங்க் பண்ணுற உட்காந்து யோசிக்கிறேன். என்ன பண்ணலாம். ஒரு ஐடியா கிடச்சிதுங்க. ஒரு ஆடியோ ரெடி பண்ணேன். அன்பு நண்பர்களே, இந்த மாதிரி நான் பிஸியாக இருக்கிறேன், அதனால தான் உங்களுக்கு பதில் சொல்ல முடியல, கொஞ்சம் காத்திருங்கன்னு ஒரு ஆடியோ ரெடி பண்ணி எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிட்டேங்க காலையில். இதை திங்க் பண்ணும்போது ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ஐடியா கிடைக்குங்கிறேங்க. நான் வந்து என்னோட லைஃப்பில் நடந்த சின்ன சின்ன உதாரணம் சொல்கிறேன். உங்களுக்கு வேறு பிரச்சனை இருக்கா? திங்க் பண்ணுங்க, ஐடியா கிடைக்குங்க. ஜெர்மன் டெக்னாலஜி அப்படின்னு உயர்வாக சொல்கிறாங்க. வாட்ச் ஜெர்மன் வாட்ச்னு நம்மளே சொல்கிறோம் இல்லையா? இது நம்மளே இது சாதாரண வாட்ச் இல்லை, சாதாரண இந்தியன் வாட்ச் இல்லை, நம்மளே சொல்லிக்குவோம் ஜெர்மன் வாட்ச். ஜெர்மன் மட்டும் எங்கள் டெக்னாலஜி உயர்வாக இருக்காங்க. திங்க் பண்ணுறதுக்கு நேரம் அதிகம் விடுறாங்க. உலகத்திலேயே ஜெர்மனில் மட்டும்தான் திங்க் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. சிந்திக்கிறதுக்கு அதிகமாக அதை மெனக்கெட்டு பண்ணுறது ஜெர்மனில். அதனால தான் மிகச்சிறந்த அந்த நுணுக்கமான வேலைகளாக அவனை பண்ண முடியுது.